விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நெல் பயிரில் வரக்கூடிய மிக முக்கியமான டாப் 3 பூச்சிகள், அதிகப்படியாக பரவலாக வரக்கூடிய பூச்சிகள், அந்த பூச்சி தாக்குதல்கள், அதுக்கான சிறந்த மருந்துகள் அப்படின்ற வகையில் இந்த வீடியோ பார்த்துடலாம். முதல்ல முக்கியமாக ஒரு மருந்து நம்ம ஒரு பயிருக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பூச்சி என்னது, எந்த வகையான பாதிப்பை ஏற்பட்டிருக்குது, எந்த பூச்சி அந்த பாதிப்பை ஏற்படுத்துது, அதுக்கான சரியான மருந்து என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் கடையில் வாங்கும்போது தான் நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். மேலும் நம்முடைய காசு வீணாகாமல் இருக்கும், நம்ம பணம் விரயமாகாமல் இருக்கும். அப்போ நம்ம அந்த பூச்சி தாக்குதல் என்ன, அதனுடைய அறிகுறிகள் என்ன, அது குறிப்பாக இந்த அறிகுறிகளை வச்சு இந்த பூச்சி தான் தாக்கியிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பூச்சியை இதான் அப்படின்னு தெரிஞ்சதுனா தான் நம்ம அதுக்கு சரியான மருந்தை செலக்ட் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம எதுவுமே தெரியாமல் பொதுவாக நிறைய ஃபார்மர்ஸ் பண்ணக்கூடியது, என் வயலில் பொதுவான சில காரணங்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்வாங்க. அப்போ என்ன, கடைக்காரருக்கும் நிறைய கன்ஃபியூஷன் வரும். இல்லை நீங்கள் அந்த பூச்சியை பற்றி சரியாக தெரிஞ்சிக்காமல், இந்த மருந்தை பற்றி நீங்கள் சரியாக தெரிஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா, கடைக்காரர் ஏதோ ஒரு மருந்து, அவருக்கு பிடிச்ச மருந்து, இல்லைன்னா அவருக்கு விற்க வேண்டிய மருந்து ஏதாவது கூட கொடுத்துடலாம். அப்போ நீங்கள் நல்லா கரெக்டான மருந்தை தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா நமக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். செலவு பண்ணக்கூடிய பணத்துக்கான பலன் முழுமையாக கிடைக்கும், பயிரும் பாதுகாக்கப்படும். அந்த வகையில் நெல் பயிரை அதிகம் பாதிக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்ற இடத்துல முதலாவதாக இருக்கக்கூடிய லீஃப் ஃபோல்டர், அதாவது இலை சுருட்டு புழு. இந்த இலை சுருட்டு புழுவினுடைய சிம்டம் நமக்கு நல்லாவே தெரியும். நான் இமேஜ் இதில் போட்டு விடுறேன். இலைகள் சுருட்டியது போல் இருக்கும். அது மாதிரி சுருட்டிய இலைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா புழுக்கள் தெரியும். அது மாதிரி அந்த புழுக்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொரியாக சொரிஞ்சு அந்த பசுமைத்தன்மை சுரண்டி எடுத்தது மாதிரி ஆகிடும். அந்த ஒரு சொரியாக வந்தது மாதிரி அந்த சுரண்டி இதை சாப்பிட்ருக்கும். அந்த பச்சையம், அந்த இலையினுடைய பசுமைத்தன்மை சுரண்டி இருக்கிறதுனால அந்த இலைகள் பூராமே ஒரு மாதிரி வெளுத்தது போன்று அல்லது காய்ந்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா அது நிறைய காஞ்சி போனது மாதிரி, சருகு மாதிரி ஆனது மாதிரி தெரியும். அது பக்கத்தில் போய் பார்த்தா அது உள்ள கூண்டு மாதிரி கட்டியிருக்கும். அதில் அந்த புழுவினுடைய கழிவுகள் இருக்கும், சின்ன சின்ன புழுக்க மாதிரி கழிவுகள் இருக்கும். அந்த இடத்துல பிரித்து பார்த்தீங்கன்னா புழு இருக்காது. ஏன்னா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கும். அந்த பசுமையான இடத்துல போய் அது சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும். இது லீஃப் ஃபோல்டருடைய அறிகுறி, அதாவது இலை சுருட்டு புழுவினுடைய அறிகுறி. இந்த இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுவதற்கான பெஸ்ட்டான மருந்துகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, உங்களுக்கு இலை சுருட்டு புழு சூப்பராக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தாக்சிஃபினோசைடு வித் ஸ்பைனட்டோரம். இது ரெண்டும் சேர்ந்தது ஏக்கருக்கு 160 மில்லி. இது என்கேஜுங்கிற பேரில் கிடைக்கும். மிக அருமையாக இந்த லீஃப் ஃபோல்டரை கட்டுப்படுத்தும். இது முதல் மருந்து. இது கூட நீங்கள் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஒரு சிறிதளவு, ஒரு 1/4 லிட்டர் அளவு லேம்டா அல்லது ஒரு 100 மில்லி டெல்டாமெத்ரின் அல்லது ஆல்ஃபாமெத்ரின், ஏதாவது ஒரு 100 மில்லி சேர்த்துக்கலாம். இப்படி கொடுக்கும்போது நல்லாவே இந்த இது கட்டுப்படுத்தும். இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த லீஃப் ஃபோல்டருக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இது. அது மாதிரி இன்னும் இரண்டாவது மருந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 25 மில்லி ப்ரோஃப்ளானிலைடு அப்படின்ற மருந்து. ஏக்கருக்கு 25 மில்லி ப்ரோஃப்ளானிலைடு அப்படின்ற மருந்து. இதுவுமே இந்த இலை சுருட்டு புழுவை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும். அப்படி இல்லை, இதுக்கு அடுத்து மூணாவதாக என்ன மருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஸக்கார். ஏக்கருக்கு 200 மில்லி, ஏக்கருக்கு 200 மில்லி, 150லேருந்து 200 மில்லி அளவு. சொன்ன 3 மருந்துகளுமே மிகச்சிறப்பாக இந்த லீஃப் ஃபோல்டரை கட்டுப்படுத்தும். இது அடித்தா எந்த டவுட்டுமே கிடையாது, நமக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் அப்படின்றத நம்ம நம்பலாம். இந்த 3 மருந்துமே ஒரு நார்மலான விலையில் கிடைக்கக்கூடியது. அது மாதிரி இந்த புழுக்களை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும். இந்த இலை சுருட்டு புழுவை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடியது. அது இது அடித்தா டவுட்டே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நெல் பயிரில் அதிகம் வரக்கூடிய அடுத்த பிரச்சனை தண்டு துளைப்பான் அல்லது குருத்து பூச்சி அப்படின்னு சொல்லலாம். தண்டு துளைப்பான் அல்லது குருத்து பூச்சி, இதுக்கான அறிகுறியுமே சிம்டம் நான் அந்த இமேஜ் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இளம் நிலையில் இளநிலையில் உள்ள நெல் பயிரில் குருத்துகள் காய்ந்தது போன்று இருக்கும். நம்ம அந்த குருத்தை போய் இழுத்தோம் அப்படின்னா காய்கிறது தெரியும். லேசாக காயும்போது நம்ம இப்படி இழுத்தோம்னா கையில் அப்படி வந்துடும். அங்கே ஏதோ கனெக்ஷன் இல்லாமல் சும்மா வச்சது மாதிரி இருக்கும், எடுத்தோம்னா கையில் வந்துடும். இது குருத்து பூச்சி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதே கதிர் வரக்கூடிய பயிர் அல்லது பூட்டிங் ஸ்டேஜுக்கு அப்புறம் உள்ள பயிர், கதிர்கள் வரக்கூடிய பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் கதிர்கள் அந்த வரக்கூடிய கதிர்களுக்கு நெல்மணிகள் அனைத்துமே அப்படியே ஒரு வெண்கதிர்களாக, அதாவது பால் ஏறாமல் சாவி மாதிரி, அந்த மாதிரி ஒரு பால் ஏறாமல் வரும் இது மட்டும் இருக்கும். இருந்தாலும் அதையும் நான் இமேஜ் போடுறேன். அந்த மாதிரி இருந்தால் நம்ம இது குருத்து பூச்சி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த குருத்து பூச்சிக்கெல்லாம் பிஃபோர், அதாவது பூட்டிங் ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்ம நல்ல மருந்துகள் கொடுத்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான மருந்து அப்படின்னா குளோரோட்ரானிலிப்ரோல்.
குளோரோட்ரானிலிப்ரோல் வந்து நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி கொடுக்கணும். ஏக்கருக்கு 60லேருந்து 90 மில்லி வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். 60 மில்லி கொடுத்தாலும் போதும். கொஞ்சம் நல்லா திடமாக கொடுக்கணும்னு நினச்சா தாராளமாக 90 மில்லி வரைக்கும் ஏக்கருக்கு வந்து கொடுக்குறது இந்த குருத்து பூச்சிகளை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும். ஸ்டெம் போரர் அல்லது தண்டு துளைப்பான்னு சொல்லக்கூடிய இந்த குருத்து பூச்சிகளை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும். இதில் இரண்டாவது மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது மருந்து நம்ம தாராளமாக கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 75% இருக்குது. இது வந்து ஏக்கருக்கு ஒரு 100 கிராம் அல்லது 150 கிராம், அது கூட லாம்டா சைக்ளோத்ரின் 5VC, லாம்டா சைக்ளோத்ரின் 5VC ஒரு 250 மில்லி, இதை சேர்த்து கொடுப்பது மிகச்சிறப்பான ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கும் இந்த குருத்து பூச்சி இரண்டாவது மருந்து. இல்லை இது தவிர வந்து இரண்டுக்கும் சேர்ந்த மாதிரி இலைச்சுருட்ட புழுவும் கண்ட்ரோல் ஆகணும், லீஃப் ஹோல்டருக்கும் சேர்த்தே கொடுக்கலாம் அப்படின்னு தாராளமாக மித்தாக்சிபினோசைட் ப்ளஸ் பைனட்டோரம் ஏற்கனவே சொன்னாலே என்கேஜின்னு சொல்லிட்டு அது ஏக்கருக்கு 160 மில்லி அதை கொடுக்கலாம். மேற்கண்ட 3 மருந்துகளுமே மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும். இதை வந்து தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து இன்னும் சில பகுதிகளில் வந்து ஒரே ஏரியாவில் அப்படியே கோர்வையாக நிறைய வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா புகையான் அப்படின்னு சொல்லுவாங்க. புகையான் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பழுப்பு நிற தத்துப்பூச்சி, பழுப்பு நிற தத்துப்பூச்சின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா தாழ் பூச்சின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் அல்லது தத்துப்பூச்சின்னு சொல்லுவாங்க, அல்லது பழுப்பு நிற தத்துப்பூச்சி அப்படின்றது கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட வயலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல்லினுடைய அடித்தாள்கள் வந்து அப்படியே கொலன்னு வைக்கல் வந்து எப்படி வந்து வைக்க வந்து தண்ணியில் மழையில் நனைஞ்சு அப்படி கொலன்னு ஆகிடும், அந்த மாதிரி வந்து ஆகிடும். அந்த பயிர்கள் வந்து அப்படியே தீஞ்சு போனது மாதிரி ஆகிடும். அந்த தாழ் அடியில் போய் நம்ம வந்து கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொசு மாதிரி நிறைய பறக்கும். கண்ணுக்கு இது வந்து நம்ம தெரியும், நிறைய கொசு மாதிரி சின்ன சின்னதாக பறக்கும். அதை போய் கை வச்சு அப்படி அமர்த்தி பார்த்தா தண்ணி மாதிரி வரும், வந்து அது வந்து பஞ்சு மாதிரி அப்படியே வந்து அழுகக்கூடிய கண்டிஷனுக்கு ஆகிருக்கும். இது வந்து இந்த ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஏற்படக்கூடியது புகையான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய சிவியரான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான மருந்து வந்து பைமெட்ரோசின் சொல்லக்கூடியது ஏக்கருக்கு 150 கிராம் பைமெட்ரோசின் கொடுக்கலாம். இது கூட வந்து பியூப்ரோஃபிசின் அந்த மாதிரி ஏதாவது மருந்துகள் சேர்த்து கொடுக்கலாம். பியூப்ரோஃபிசின் அல்லது பிப்ரோனில் அந்த மாதிரி மருந்துகள் சிறிதளவு சேர்த்து கொடுக்கலாம். இந்த பைமெட்ரோசின் வந்து மிகச்சிறந்த மருந்து, இந்த புகையானை கட்டுப்படுத்தல மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். முக்கியமான விஷயம், மேற்சொன்ன எந்த மருந்துகளுமே நம்ம பொதுவாக நெல் பயிருக்கு மருந்து அடிக்கும்போது தண்ணியை வடித்து விட்டு அடிக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். தண்ணியை வடிச்சுட்டு மருந்து அடிக்கணும். அதை மாதிரி அடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் வயலை வந்து நல்லா காய விட்டு அப்புறம் வந்து ஒரு நாள் கழித்து நீங்கள் தண்ணி கட்டுறபடி கட்டிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம வாங்கும்போது இன்றைக்கி வந்து கம்பெனியில் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது கம்பெனிகள் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்தாலுமே நல்ல பிராண்டாக பார்த்து நம்ம வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மருந்து சார்ந்த விஷயங்களில் வந்து நிறைய கம்பெனிகள் இருக்குது, நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் கரெக்டாக நம்ம பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கினா தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்குது. நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடியது நீங்கள் சொல்கிறது ஓகே, ஆனால் நீங்கள் பிராண்ட் நேம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதாவது கம்பெனி பேர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆனால் மருந்துடைய டெக்னிக்கல் நேம் மட்டும்தான் சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து எப்படி வந்து நல்ல கம்பெனி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி, பொதுவாக வந்து உங்களுக்கு கம்பெனி நேம் சொல்கிறது ஒரு கம்பெனிக்கு மட்டும் நம்ம விளம்பரம் பண்ணுற மாதிரி ஆகிரும். உங்களுக்கு அந்த மாதிரி மருந்துகள் தேவை, நல்ல கம்பெனி பிராண்டு தேவை அப்படின்ற நண்பர்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. டெக்ஸ்ட்லேயும் தரேன். வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. நான் ஒரு நாளில் உங்களுக்கு மருந்து கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறேன். மேலும் இந்த வீடியோக்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் உங்களுடைய விவசாய குழுக்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய விவசாய நண்பர்கள் வந்து இன்னும் பலனடைவாங்க. கரெக்டான விஷயங்களை தெரிஞ்சுட்டு கரெக்டான செய்முறைகளை அவங்க செய்து நல்ல பலன் அடைய முடியும். அவங்க செய்யும்போது வந்து அந்த பலன் வந்து அவங்களுக்கு இந்த மருந்து இதுக்கு தான் அடிக்கிறோம், இந்த உரம் இதுக்காக தான் போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போடும்போது அதனுடைய எஃபெக்ட் இன்னும் நல்லாவும் இருக்கும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணிக்கலாம், இல்லை ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுங்கள். மேலும் விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.